பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை மிகவும் கலங்குகிற காரியத்தில் ஆச்சரியமான அதிசயம் நடக்கும். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் வாழ்க்கையில் மிகவும் கலங்கி போய் கண்ணீர் வடிக்கிற ஒரு காரியத்தில் ஆச்சரியமான ஒரு அதிசயம் நடக்கும். வாழ்க்கையில் கலக்கம் வரும்போது, கண்ணீர் வடிக்கும்போது, வேதனையின் உச்சத்தில் இருக்கும்போது ஆற்றுறதுக்கோ தேற்றுறதுக்கோ யாராவது இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கவலையோடு நம்ம எத்தனை நாட்களோ வாழ்ந்திருப்போம். அந்த காலத்தில் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிற காலத்தில் உங்களை ஆற்றவும் உங்களை தேற்றவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கூட தான் இருப்பார். இப்போது நம்ம பைபிளில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பாருங்க, உன்னிடத்தில் நம்மக்கிட்ட எப்படி நம்ம அன்பாக இருக்கிறோமோ அதே போல் அடுத்தவங்கக்கிட்டையும் நம்ம ரொம்ப அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஒருத்தங்க கலங்கி போய் இருக்கும்போது, வேதனையில் போய் இருக்கும்போது அவங்கள ஆற்றுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் அன்பு வேணுங்க, ஒரு இரக்கம் வேணும். யாராவது ஒருத்தங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சுன்னு வைங்களேன் வாழ்க்கையில், அதை பார்த்து சிரிக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க. அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் நமக்கு வந்தது மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியே வர நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம அன்பு எப்படி இருக்குது? நம்ம அன்பு அடுத்தவங்கக்கிட்ட நம்ம அன்பாக இருக்கிறது மாதிரி நம்ம சொந்தத்துலேயோ உறவினர்கிட்டையோ இல்லைன்னா நமக்கு தெரியாதவங்கக்கிட்டேயோ கஷ்டப்படுறவங்கக்கிட்டேயோ நம்ம அன்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கணும் இன்றைய நாளில். அதே போல் தான் ஆண்டவருடைய அன்பு எப்படி இருந்து, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஏசப்பாவோட குழந்தை, ஏசப்பாவோட பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம அங்கீகாரத்தை நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்படி அன்பு காமிச்சார்? அவரை சிலுவையில் அறையும் போது வர ஆண்டவர் அவங்கள சபிக்கலை. என்ன சொன்னார்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அந்த அவரை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு வர பரிந்து பேசினார் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நமக்கு யாராவது ஒருத்தங்க மூலம் நமக்கு கஷ்டம் வந்துடுச்சுன்னு வைங்களேன், நம்மளை அறியாமையே நம்ம அவங்கக்கிட்ட எப்படி நடக்கிறோம், மனசுக்குள்ளே அவங்கள திட்டுறோம். அது மாமிச ரீதியாக எல்லாருக்குமே அந்த குணநலங்கள் வந்துடுது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்க்குறாருன்னா, எப்படி நீ உனக்கிட்ட அன்பாக இருக்கிறியோ அதே போல் பிறரிடத்திலும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா? அன்பு. அந்த அன்பு ஒருத்தங்க கிட்ட உண்மையாக வந்துடுச்சுனாலே சகலத்தையும் தாங்கும். அவங்க என்ன எதிரில் இருக்கவங்க, எதிர் பர்சன் உங்களுக்கு என்ன தான் செய்தாலும் அவங்கள சபிக்க தோணாது. ஆமேன், ஹல்லேலூயா. சகலத்தையும் தாங்கும். அந்த தாங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி ஆண்டவர் மூலம் நமக்கு வரணும். ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறது மட்டும் காரியம் இல்லைங்க, அவருடைய நடத்தை நம்ம வாழ்க்கையில் வரணும். நம்ம இந்த உலகத்தில் பிறக்கும் போதே பாவத்தின் பிடியில் தான் நம்ம பிறந்திருக்கிறோம். பாவத்தின் இதில் தான் வளர்ந்துட்டும் இருக்கிறோம். அப்போ பாவியாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம குணநலங்கள்லேயும் சில மாற்றங்களை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இப்படி நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறது போல் அடுத்தவங்கக்கிட்டேயும் அன்பாக இருக்கும்போது, அடுத்தவங்களையும் மதிக்கும்போது அங்கே என்னது வரும் அப்படின்னா ஆசீர்வாதம் கடந்து வரும். நம்ம கலங்கி கொண்டு இருக்கிற
வேதனையில் ஏதாவது ஒரு காரியத்தால் இந்த காரியம் நடக்காதா அப்படின்னு சொல்லி வேதனையில் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் மிகவும் அதிசயமாக நடத்தி தருவார். ஏன்னா ஆண்டவருடைய குணநலங்களில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது முடியாது தான் யோசிப்பீங்க. இப்போ முடியாதுல்ல சிஸ்டர்? ஆமாங்க, ரொம்ப கஷ்டம்தான், முடியாது தான். அவரை மாதிரி வாழ யாராலையும் முடியாது, என்னாலேயும் தான் முடியாது. ஆனால் நம்ம ட்ரை பண்ணலாமே. மனுஷனாக பிறந்தால் பாவம் செய்யாத மனுஷன் இல்லை. அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார் அல்லவா? அவர் நமக்காக கடைச்சி சுட்டு ரத்தத்தையும் சிந்தினார் அல்லவா? அவங்க அன்பு எப்படிப்பட்ட அன்பு! நம்ம ஒரு சின்ன முள்ளு குத்தினாலே துடிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் ஆணி அறைய தண்ணியை ஒப்பு கொடுத்தார் அல்லவா? அந்த அன்புக்கு நேராக இன்றைய நாளில் நம்ம திரும்பி பார்ப்போம். அப்பா, நாங்கள் பாவி ஆண்டவரே, இந்த பாவங்களை மன்னிங்கப்பா. உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் அருகதையற்றவங்கப்பா. ஆனாலும் தயவா எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிச்சு எங்கள் வியாதியெல்லாம் விடுதலையாக்கி அப்பா, நாங்கள் கலங்குகிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீங்கப்பா. வாழ்க்கையில் கஷ்டத்தின் மத்தியிலும் கடனின் மத்தியிலும் இருந்துட்டு தான்ப்பா இருக்கிறோம். அடுத்தவங்கள அப்பா நாங்கள் எங்களை நேசிக்கிறது மாதிரி அடுத்தவங்களை நேசிக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவற்றை நம்ம கேட்கும்போது, ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது, ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நம்ம செவியை சாய்த்து அதன்படி நம்ம நடக்க கற்றுக்கொள்ளும்போது கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்முடைய நடத்தைகள் மாறும். நம்ம முந்தி இருந்த அந்த ஹார்டான இதயம் சாஃப்டாக மிருதுவாக ஆண்டவருக்குள்ளே வரும்போது மாறும். இதுதான் கிறிஸ்தவர்களுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி. கிறிஸ்தவன் நான் ஆண்டவரை வணங்குறவன் அப்படின்னு சொல்கிறத விட என்னுள் கிறிஸ்தவர்கள், அதாவது என்னுள் ஏசப்பா வெளிப்படுறாரா, இதுதான் கிறிஸ்தவம். நம்ம 1000 தான் ஜெபம் பண்ணலாம், 1000 தான் பைபிள் வாசிக்கலாம், 1000 தான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாமே இது பண்ணினாலும் நம்ம நடத்தையில் நம்ம குணநலங்களில் ஆண்டவருடைய அன்பு வெளிப்படலைன்னா கண்டிப்பாக அங்கே பெரிய ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால் நம்ம கலங்குகிற காரியத்தில் ஆசீர்வாதம் வேணும்னா, அதுவும் ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம எப்படி நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறோமோ அதே போல் பிறரிடத்திலும் அன்பாக இருப்போம். அப்படி நம்ம அன்பாக இருக்கும்போது ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு நிலைச்சி நிற்கும். கலங்குகிற காரியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். ஆசீர்வதிக்கிற தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட அன்பு கொடுத்து பாருங்கள். யோசிக்கலாம், நாங்கள் அடுத்தவங்கக்கிட்ட அன்பு கொடுக்குறோம், ஆனால் எங்களை ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, இன்றைய காலத்தில் ஏமாத்துகிற கூட்டம் ஒரு கரையில் இருந்துட்டு தாங்க இருக்குது. ஆனால் யாருக்கிட்ட அன்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆவிக்குள்ளே இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட அன்பு செலுத்தும் போது அது நிலைச்சி நிற்கும். அப்படி ஒருவேளை நீங்கள் அன்பு செலுத்தி அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போனாங்கன்னா ஆண்டவர் கரத்தில் அவங்கள ஒப்படைச்சிட்டு நீங்கள் உங்கள் கடமையில் கருத்தாக இருந்து ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து ஆண்டவருக்குள்ளே வாழும்போது உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். கலங்காதீங்க. நீங்கள் எந்த காரியத்தில் கலங்கியிருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் இன்றைய நாள் ஆயத்தமாக இருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. கலங்கி கொண்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அந்த காரியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த காரியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. அற்புதமும் அடையாளம் செய்வதற்காக நன்றி அப்பா.
உங்களுடைய கல்வாரி சிலுவையின் அன்பு அவங்களின் மீதும் அப்பா உதிர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அடுத்தவங்களையும் அன்பால் நேசிக்க அப்பா நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களுக்கு எதுவுமே தெரியாத ஆண்டவரே, தடைப்பட்டிருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க. கலங்குற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கீழும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கலங்குகிற அந்த காரியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.